குரு ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு பெயர்ச்சி நடக்கும். அந்த குரு பெயர்ச்சி கார்த்திகை நட்சத்திரத்திற்கு என்ன விதமான பலன்கள் கொடுக்கும்? கார்த்திகை நட்சத்திரத்தில் 4 பாதம் இருக்கு. ஒன்று முதல் பாதம் மேஷ ராசியிலையும் 2, 3, 4 பாதங்கள் ரிஷப ராசியிலையும் இருக்கின்றது. அப்போ மேஷ ராசிக்கு இருக்க கார்த்திகை நட்சத்திரமும் ரிஷப ராசியில் இருக்க 3 பாதம் கொண்ட கார்த்திகை நட்சத்திரத்திற்கு குரு பெயர்ச்சியினால என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்றதை இந்த காணொலியில் சொல்கின்றேன். அதற்கு முன் கார்த்திகை நட்சத்திரத்துடைய தனித்துவமான பண்புகளை குறிப்பிடுகின்றேன். பின் குரு பெயர்ச்சியினால் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன விதமான சாதக பாதக பலன்கள் ஏற்படும் என்றதை இந்த வீடியோவில் சொல்கின்றேன். காணொலியை தொடர்ந்து கவனியுங்கள். அதற்கு முன் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்துடைய அதிபதி யார் என்றால் சூரிய பகவான். அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரனுக்கு இயல்பில ஒரு ஆற்றல் தனம் இருக்கு, அதிகாரத்தனம் இருக்கு, ஆன்ம பலம் கொண்டவர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தின் அதி தேவதை யாருன்னா அக்னி பகவான், நெருப்பின் கடவுள். 3 அதாவது 10 பொருத்துல கணப்பொருத்தம்னு சொல்லுவாங்க. அந்த கணப்பொருத்த ராட்சச கணம் கொண்டது. மிருகம் பெண் ஆடு, பறவையில் மயில், மரத்தில் அத்திமரம். பொதுவான கார்த்திகை நட்சத்திரத்துடைய குணம் எது மாதிரினா சுயமரியாதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிற நட்சத்திரம். என்ன காரணம்னா அது சூரியனுடைய அதிபதி இருப்பதனால், சூரியனுடைய நட்சத்திரம் இருப்பதனால். சூரியனுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. முதல் நட்சத்திரம் தான் கார்த்திகை. அதுக்கு அடுத்து சிம்ம ராசிலையும் கன்னி ராசிலையும் இருக்க உத்திர நட்சத்திரம். அதுக்கு அடுத்து உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் தனுசுலையும் இருக்கு, மகரத்திலே இருக்கு. அந்த அடிப்படையில் சூரியனின் நட்சத்திரம் உடைந்த நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. ஒரு ராசிலேயே 4 பாதமாக இருக்காது, 2 ராசி கொண்டதாக 2 ராசிலையும் அது இருக்கும். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்க யாருக்காகவும் எதுக்காகவும் வளைந்து கொடுக்க மாட்டார்கள். நல்ல குணங்கள் பார்த்தா ஒரு விதமான வெளிப்படைத்தன்மை இருக்கும். மனதில் பட்டதில் தைரியமாக பேசுகிற நபர்கள். பொறுப்பு எதனா கொடுத்தனா அதை நல்ல சிறப்பாகவே செய்து முடிப்பார்கள். தலைமைத்துவமான பண்புகள் உள்ளது, கூர்மையான அறிவு உள்ளது. பிறருடைய குறைகளை எளிதாக கண்டு அறிந்து விடுவார்கள். தெய்வ பக்தி, ஒழுக்கம் இதெல்லாம் இயல்பிலே இருக்கின்றது. இதில் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசி, இது மேஷ ராசியில் இருக்கின்றது. அது குருவின் அம்சம் கொண்டது. அதனால இயல்பில ஒரு வேகம், தைரியம், ஆன்மீக பற்று இதெல்லாம் இருக்கு கார்த்திகை முதல் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது முதல் பாதம் கொண்டவர்கள். 2ஆவது பாதம் ரிஷபராசியில் இருக்கு, மகர ராசியின் அம்சம் இருக்கு. அதனால இயல்பில ஒரு விதமான டிசிப்ளின் இருக்கு, ஒழுக்கம் இருக்கு. எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை அது வாய மாட்டார்கள். நிர்வாக திறன் ரொம்ப அதிகமாக இருக்கு. 3ஆவது பாதம் கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் அறிவுபூர்வமானவர்கள், சமூக மாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்கள். இவங்க ஆராய்ச்சி துறையில் இருந்தாங்கன்னா அதிகமாக வெற்றி பெறுவார்கள். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியின் அம்சம் கொண்டவங்க, குரு பகவான் அம்சம் கொண்டவங்க. இவர்களுக்கு இயல்பில இறக்க குணம் அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் மற்றும் தத்துவங்களை ரொம்ப அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள். மற்றவங்க உதவுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அதிகமான ஈடுபாடு இருக்கு. அதனால இந்த சமையல் கலை, தீயணைப்பு துறை, மின்சாரம், பாதுகாப்பு துறை எல்லாம் இவங்களுக்கு நல்ல சிறப்புற்று இருக்கும். அரசு வேலையில ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு விதமான மேனேஜ்மெண்டான ஒரு ஆஃபீஸர் ரேங்க்ல பணி செய்வார்கள். அதுமாதிரி மருத்துவத்தில் அறுவை சிகிச்சையில் ரொம்ப நிபுணர். ஏன்னா கத்தி, இந்த சாணா கத்தியில் அவங்க ஒரு சின்னமாக இருக்குது, அது கார்த்திகை நட்சத்திரம் சின்னம். அதனால அறுவை சிகிச்சையில் ரொம்ப புகழ்பெற்றவராக இருப்பார்கள். அப்போ ரேடியாலஜி, அந்த இதில் துறையிலையும் நல்ல சிறப்புற்று இருப்பார்கள். அதாவது கார்த்திகை நட்சத்திரம் வெட்டி எடுக்குதல், பிரித்தல் தான் பொருள். அந்த அடிப்படையில் அந்த நகை வடிவமைப்புதல், சிற்பக்கலை, அந்த இதெல்லாம் வெட்டி செதுக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஆர்வம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரனால ஒரு விதமான ஆக்ரோஷம், அந்த புரட்சிகரமான சிந்தனை இயல்பில் இருக்கின்றது. மேஷ ராசியில் வரும் அந்த கார்த்திகை 1ஆம் பாதத்தோட ரிஷப ராசியில் இருக்க 3 பாதம் உணவு பிரியர்கள். எந்த உணவு எப்படிப்பட்ட டேஸ்ட் இருக்குன்றதை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் விஷயங்கள் என்னென்னா ரொம்ப முன்கோபம் கொண்டவர்கள். நெருப்பு போல சட்டுன்னு கோபம் வந்துடும். அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அமைதியும் நிதானத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதற்கு ஆன்மீக பயிற்சியான தியான யோகா ரொம்ப உதவியாக இருக்கும். பேச்சில் கண்டிப்பாக நிதானத்தை, ஏன்னா இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பான கத்தி மாதிரி சிவி இது பண்ணிடும். அதனால சில வார்த்தைகள் கேட்பவர்கள் மனசை காயப்படுத்ததாக இருக்கும். அதனால நிதானமும் அமைதியும் கண்டிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தேவை. மற்றபடி ஒரு ஆனஸ்டானவங்க தான், வெளிப்படைத்தன்மை கொண்டவர்கள் தான். அதனால செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும், ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானையும் வணங்குவது சிறப்பு. இது வரைக்கும் நட்சத்திரத்தின் பண்பு குணங்கள் பற்றி சொன்னேன். இப்போ ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறதுனால இந்த மேஷ ராசியில் 1 பாதமும் ரிஷப ராசியில் இருக்க 3 பாதத்துக்கு குரு பயிற்சினால் என்ன விதமான பலன்கள் என்றதை பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் மேஷ ராசி. அந்த மேஷ ராசி கடக ராசி 4ஆவது இடம். அந்த நட்சத்திரத்துக்கு 1 பாதத்துக்கான பலன் 4ஆம் இடம் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 4ஆம் இடம் போகிறதுனால அது கடகம் குருவின் உச்சமான ராசி.
அந்த அடிப்படையில் தாயின் உடல்நிலை மேம்படும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மண்மனை வீடு இதெல்லாம் புது முயற்சிகள்லாம் நல்ல சிறப்புட்டே இருக்கும். வாகனங்கள் விருத்தியாகும். வாகனம் வந்து வாங்கணும் முயற்சி பண்ணால் நீங்கள் வாங்கலாம், அதுக்கான யோகமும் உள்ளது. சூரியனும் வந்துடும், இப்படியே ரிஷபராசிக்கு வந்துடும். ஏன்னா இப்போ மேஷ ராசியில் இருக்கிறதுனால ரிஷபராசிக்கு ஜூன் மாதம் எல்லாம் நகர்ந்துடும். அதனால் நட்பு விடுறதுனால ஜூன் மாதம்லாம் சிறப்புற்று தான் இருக்கும். உங்கள் ராசி பகவான் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு வருவதனால மே 11 பிறகு இந்த குரு பயிற்சி இது மேஷ ராசிக்கு சிறப்புற்று தான் இருக்கும். உங்கள் மேஷ ராசிலேருந்து 8ஆம் வீடு விருச்சிகத்தை பார்க்கறதுனால 5ஆம் பார்வையாக இந்த இன்சூரன்ஸு, வரி சார்ந்த விஷயங்கள், மறைமுகமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆயுள் பலம் கூடும். உங்கள் 10ஆம் இடத்தான மகரத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விரை சனியாக 7 வருட சனி மேஷ ராசிக்கு தொடர்றதுனால அந்த கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ரீதியாக இருக்கிற வெற்றிகள்லாம் தடைப்பட்டதெல்லாம், சனியினால் தடைப்பட்டதெல்லாம் ஒரு வேகம் எடுக்கும். தொழில் முதலீடுகளை சிறப்புற்றதாக இருக்கும். அப்புறம் கடகம் 9ஆம் பார்வையும் 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால விரயஸ்தானத்தை பார்க்கறதுனா சுப செலவு, ஆன்மீக சார்ந்த சுப செலவுகளும் உண்டாகும். மருத்துவம் இதுக்கும் செலவுகள் இருக்குது. இப்படி இருக்கும்போது மேஷ ராசியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால அத்தாஷ்டம குரு என்று சொல்வார்கள். இதனால அந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தடைகளுக்கு பின் அந்த தொழிலில் வெற்றி அடையதாக இருக்கும். அதுமாதிரி சிறு சிறு தடைகளை ஏற்படலாம். தேவையில்லாத மனதில் சின்ன ஒரு கவலைகள் தோன்றலாம். இதுதான் அந்த 4ஆம் இடத்துல குரு வர்றதுனால அர்த்தாஷ்டம குரு என்று சொல்வார்கள். அதை தடைகளை கொடுத்து பின் காரிய சித்தி ஏற்படுத்துவது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு சூடு அதிகமாக இருந்ததுனால சளி ஏற்படும். நெஞ்சு சளி வரும். அது வயிற்று சார்ந்த செரிமான பிரச்சனை ஏற்படும். அதனால் நேரத்துக்கு சாப்பிட்றது சிறப்பு. அப்புறமா ரிஷபராசியில் இருக்க கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கடகம் பார்த்தா 3ஆவது இடமா இருக்கு. தைரிய ஸ்தானத்தை குறிக்கிறது, இளைய சகோதரர்கள் குறிக்கிறது. அது கடகராசியில் உச்சமாக இருக்கிறதுனால எதையும் தன்னம்பிக்கையோட எதிர்கொள்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய சகோதரி உறவுகள்லாம் நன்றாகவே இருக்கும். ஏன்னா உச்சமாக குரு போகிறதுனால ஆல்ரெடி இந்த எழுத்துத்துறை, ஊடகம் சார்ந்த, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த இதுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் உள்ளது. வாய்ப்புகள் நீங்கள் தேடினா கண்டிப்பாக அதன் வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் வேலை விஷயமா பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஆன்மீக பயணங்களும் நடைபெறும். அந்த பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ஆனால் 3ஆம் இடம்ன்றது ஒரு விதமான மறைவு ஸ்தானம் தான். அதனால் உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியிருக்கும். உழைப்புக்கு பின்னு தான் பலன் கிடைக்கும். அதாவது குரு 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குது. அது உங்களுக்கு 7ஆம் இடமா இருப்பதனால கணவன் மனைவி உறவுகளை ஒரு புதிய இணக்கம் இருக்கும். கூட்டாளிகளுடைய பார்ட்னர்ஷிப்பில் நல்ல லாபகரம் உண்டாகும். அது உங்களுக்கு ஒரு விதமாக ஆற்றல் கொண்டக்கூடியதாக மாறும். 9ஆம் வீட்டை பார்க்குது குரு 7ஆம் பார்வையாக. அதனால் உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு படிப்பு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்புற்றதாக இருக்கும். உங்களுக்கு 7 வருட சனி இல்லைனால மேஷ ராசியில் இருக்க கார்த்திகை நட்சத்திரம் பாதிப்பு மாதிரி ரிஷப ராசியில் இருக்க 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் பாதிப்பு பெரிதளவு இருக்காது. அப்புறம் 11ஆவது இடத்துதான மீன ராசியை குரு பார்ப்பதால் பாகிஸ்தானத்தை, லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப சிறப்புற்றது தான் இருக்கும். மூத்த சகோதரர் வழி ஆலோசனை, அறிவுரை எல்லாம் கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா செல்வதற்கான மனம் ஈடுபடும். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு படிப்பு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரம்ப கொஞ்சம் ஒரு சிறு தடங்கள் கொண்டு இருந்தாலும் நீண்ட முயற்சி பின்ன எல்லாமே உங்களுக்கு வெற்றி சாதகமாக தான் அமையும். அதனால் மேஷராசியில் இருக்க 1ஆம் பாதம் கார்த்திகை நட்சத்திரத்தை விட கார்த்திகை 2, 3, 4 ரிஷபராசியில் இருக்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப இந்த குரு பயிற்சினால் ஒரு விதமான சாதகமான பலன்கள் தான் இருக்கின்றது. அது அடிப்படையில் சூரியனும் குருவும் ஒரு விதமான, ஏன்னா கார்த்திகை நட்சத்திர அதிபதி சூரியன், குரு பயிற்சியாக இருந்தனால சூரியனுக்கும் குருக்கும் ஒரு நட்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக மேஷராசிக்கும் ரிஷபராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரக்கும் சிறப்பான காலமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அரசு தொடர்புடைய இதெல்லாம் உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள், அதாவது செம்பருத்தியில் சிவப்பு மலர்கள்லாம் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. ஏழை மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வி உதவி செய்வதும் குருவின் அருளை பெற முடியும். அதனால் இதனால் நீங்கள் இந்த பயிற்சினால உங்கள் வாழ்க்கை ஒருவித சந்தோஷமாக தான் மாறும். அதனால் தங்களுடைய வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இக்காணொலி உங்கள் நட்பு விட்டதும் உறவு விட்டதும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.